வணக்கம். உங்கள் விக்கிராஜ். நேற்று சோசியல் மீடியால ரொம்பவும் பரபரப்பான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலா எக்ஸ்போஸ்ட், பாலா ஒரு கைக்கூலி, பாலா வந்து அரசியல நுழைவதற்காக இந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி பயங்கரமான பேக்ரவுண்ட் இருக்கு. இவனை வந்து நம்ம நேபாள் இருக்காங்க பாத்தீங்களா, நேபாள்ல ஜென்சின்ற பீப்புள்லாம் அந்த மக்கள் மாதிரி இந்தியாவில இந்த மாதிரி பயங்கரமா நடத்த போறான் போராட்டத்தை, பயங்கரமா இந்தியாவை அரசாங்கத்தையே மாத்த போறான் அப்படின்ற மாதிரி சில பேர் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட உதவி செய்ய வரவங்க கூட இந்த விஷயத்துல உண்மையிலேயே நம்ம ஏப்பா உதவி செய்யணும், நம்ம குடும்ப குட்டியா பாத்துக்கலாம், நம்ம லக்ஸரியான கார் வாங்கிக்கலாம், சொந்த வீடு கூட நம்மளுக்கு இல்ல, நம்ம எதுக்கு இதுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்ற மனநிலையில இங்க எல்லாருமே போயிடுவாங்க. இதை செய்யறது ரொம்பவும் சீர்கேடான காரியம் அப்படின்றத சொல்லுவாங்க. குறிப்பா சொல்ல போனா கேபிஐ பாலா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு தாங்க இந்த விஷயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அவர் ரொம்பவும் மன வருந்தி ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. அதை பத்தி குறிப்பா சொல்லணும் பாத்தியா, ரொம்பவும் டேலண்டான மனுஷன், நகைச்சுவையிலும் சரி டான்ஸ்லயும் சரி ரொம்ப டேலண்டானவர். இவருக்கு வருகிற வருமானத்துல மக்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்காரு. இந்த சேவையை ஆதரிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா அவர்கள் வந்து வாங்கி கொடுத்த ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குங்களா, அது வந்து ரொம்ப லக்ஸரியான காரோட நம்பர் பிளேட் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் எடுத்துட்டு வந்தாங்க. அதுல இருந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, பாலாக்கு வருமானமே 10,000 20,000 தான் இருக்கும், இதை வச்சு எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டுவான், யாராருக்கும் வண்டி வாங்கி கொடுக்குறான், இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவருக்கு வந்து எக்ஸ்போஸ்ட் ஆயிடுச்சிங்க இவர் பண்ணது எல்லாருமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா குறிப்பா சொல்ல போனா விஜய் டிவில வேலை செய்யற எல்லாருக்குமே 10,000 20,000 தந்துட்டு இருக்காங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு போனா. ஏங்க அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலே, வெளிநாடுகள்லாம் போனாலும் உண்மையிலே 2 லட்சம் 3 லட்சம், குறிப்பா குறைந்தபட்சம் 1 லட்சம் வாங்குவாங்க. அவங்க மாசத்துக்கு 2-3 ஈவெண்ட் வரதா, அந்த ஈவெண்ட்டை வச்சு அவர் சேர்த்து வச்சு செய்யறாரு. ஆனா எல்லாருமே செய்வாங்களான்னு பார்த்தா செய்ய முடியாது. ஆனா இவர் வந்து ரோல் மாடலா திரு விஜயகாந்த் ஐயா இருக்காங்களா, அவரை வந்து ரோல் மாடலா வச்சுட்டு வந்து செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தோன்னா ஒரு 1000 கமெண்ட் பாலாவுக்கு வந்து பாசிட்டிவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கமெண்ட் தான் பேடா போட்டிருக்காங்க. அந்த 10 கமெண்ட்லயும் 900 பேர் அந்த 10 கமெண்ட் போட்டோன்னு திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் மனசுல இடமும் பிடிச்சிருக்காரு பாலா. ஆனா அவருக்கு இந்த மாதிரி விஷயத்த நீங்க செய்யறவங்க முழுசா ஆதாரத்தை கொண்டு வாங்க. ஆதாரத்தை கொண்டு வந்து இதை பேசுனீங்கன்னா உண்மையா நல்லா இருக்கும், நம்ம நாட்டுக்கு நல்லா தான் இருக்கும். அவர் உண்மையிலே தவறு செஞ்சிருந்தா. நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, என்னைய சுமவாங்க இருக்கும். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இதெல்லாம் பார்த்து செக் பண்ணாமலே இருந்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? ஏன்னா இந்த அளவு சொல்ற